ஆக்டரு ரேசருமான அஜித்குமார் அவர்கள் மோஸ்ட்டாக எந்த ஒரு ஈவெண்ட்டாக இருந்தாலும் சரி, ஒரு செலிப்ரேஷனாக இருந்தாலும் சரி, ஒரு ப்ரெஸ் மீட்டாக இருந்தால் கூட பார்த்தீங்கன்னா அவங்க எதுலேயுமே மோஸ்ட்டாக பார்ட்டிசிபேட் பண்ண மாட்டாங்க. அப்படி பண்ணுறதும் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பிடிக்காது. ரீசெண்டாக அவங்க பார்த்தீங்கன்னா ஒரு இங்கிலீஷ் ப்ரெஸ் மீட்டை பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க. இதை தெரிஞ்சு கொடுத்தாங்களா தெரியாமல் கொடுத்தாங்கன்னு என்ன இப்போ அவங்களுக்கே பார்த்தீங்கன்னா வருத்தமாக இருக்கும். ஏன்னா ரீசெண்டாக விஜய் அவர்களுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுகிற மாதிரி பார்த்தீங்கன்னா பேசியிருப்பாங்க. அதை பார்த்தீங்கன்னா ஒரு சில பேர் நான் ஒன்று சொல்கிறேன், ஒரு சில பேர் பிடிக்காத ஒரு சில பேர். ஸோ இவங்கள ஒரு பக்கத்தில் திட்டிக்கிட்டு வரட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இவங்க விஜய் கூட நிற்க போகிறதா பார்த்தீங்கன்னா அரசியலுக்குள்ளேயும் பார்த்தீங்கன்னா இழுத்து விட்டுருக்காங்க. இன்னொரு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இவங்க ரசிகர்னு சொல்லிக்கிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பக்கத்தில் என்ன பண்ணுறாங்கன்னா விஜயும் அஜித்தும் பார்த்தீங்கன்னா அடுத்த வருஷம் நடக்க போகிற எலெக்ஷனில் ஒன்றா நிற்க போகிறதான்னு பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் பொருளையை பார்த்தா கிளப்பி விட்டுருக்காங்க. இதை பற்றி நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்க? இந்த வீடியோ தான் முழுசாக பார்த்தா நம்ம இதை பற்றி பேச போகிறோம். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுட்டு வீடியோக்கு லைக் கொடுத்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளை வராங்க. அப்போ அஜித்குமார் அவர்கள் அந்த ப்ரெஸ் மீட்டில் என்ன சொல்லியிருப்பாங்க, நம்ம சேனலே பார்த்தா ஒரு வீடியோவாக மேக் பண்ணியிருப்போம். ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா இன்னொரு வாய்ஸ் வீடியோ பார்த்தா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அஜித்குமார் அவர்கள். ஸோ அதில் என்ன சொல்லியிருக்காங்க, நான் 2 பேருக்கும் பார்த்தா சப்போர்ட்டாகவும் பேசலன்னு பார்த்தா சொல்லியிருப்பாங்க. ஸோ அது என்னென்னு நம்ம பார்க்கலாமா? இதுக்கு முன்னாடி அந்த இங்கிலீஷ் ப்ரெஸ் மீட்டில் அஜித்குமார் பேசின வீடியோ பார்த்தா நம்ம சேனலில் இருக்குது. அதுக்கான லிங்க்கு கேட்டிங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ மறக்காமல் போய் பார்த்து செக் பண்ணுங்கள். அப்படிலாம் பிளேலிஸ்ட்டில் இருக்குது. ஸோ நீங்கள் போய் பார்க்கலாம். மெயினாக அந்த வீடியோவில் அவங்க சொல்கிற விஷயங்கள் என்னென்னா, ஸோ இந்த ஒரு கரூரில் நடந்த இன்சிடென்ட் 41 பேர் பார்த்தா இறந்துருப்பாங்க. அதுக்கு அவங்க மட்டும் காரணம் இல்லை. அதாவது பார்த்தா டிவிக்கோட கட்சி தலைவராக இருக்கிற இவங்க போனதால் தான் இவ்வளோ பெரிய பிரச்சனை 41 பேர் இறந்தாங்கன்னு சொல்கிறது பார்த்தா அவங்க மட்டும் காரணம் இல்லை, தனிநபர் மட்டும் காரணம் இல்லைன்னு பார்த்தா சொல்லியிருப்பாங்க. இதுக்கு எல்லாருமே தான் காரணம், இன்க்ளூடிங் மீ. அதாவது பார்த்தீங்கன்னா அவங்களும் சேர்த்து தான் சொல்லியிருப்பாங்க. ஸோ இதுக்கு நானும் ஒரு காரணமாக கூட இருக்கலான்னு பார்த்தீங்கன்னா அவங்க சொல்லியிருப்பாங்க. இந்த மாதிரி நடுநிலையாக நின்று பேசுகிற ஒருத்தவங்களை பார்த்தீங்கன்னா ஒரு பாலிடிக்ஸ்குள்ளே என்ட்ரி ஆக வச்சு இப்போ பார்த்தா நிறைய பேர் பார்த்தா நிறைய விஷயங்களை பார்த்தா பேசிக்கிட்டு வராங்க. ஸோ இதை நீங்கள் எப்படி பார்க்க போகிறீங்கன்னு மறக்காமல் உங்களுடைய கருத்தை பார்த்தீங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். நிறைய பேர் என்ன சொல்லிட்டாங்கன்னா, விஜய் அவர்களை விமர்சித்ததால் தான் இந்த ஒரு வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்பவும் வைரலாக போச்சுன்னு பார்த்தா பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் விஜய் அவர்களை விமர்சிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வீடியோ போடணும்னு பார்த்தா செகண்டாக அனுப்புன அந்த ஒரு ஆடியோவில் பார்த்தீங்கன்னா சொல்லியிருப்பார். ஸோ நான் யாரையும் விமர்சனம் பண்ணுறதுக்கு பார்த்தா இந்த ஒரு ப்ரெஸ் மீட் பார்த்தீங்கன்னா நான் கொடுக்கல. ஸோ அப்படி உங்களுக்கு தெரிஞ்சால் அது என்னுடைய மிஸ்டேக் இல்லைன்னு பார்த்தீங்கன்னா பல விஷயங்களை பார்த்தா சொல்லியிருப்பார். அகைன் அதுக்கப்புறம் என்னென்னா, நான் பார்த்தேன் விஜயை விமர்சனம் செய்யலன்னு பார்த்தா சொல்லியிருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் விஜய்க்கு ஆதரவாகவும் இல்லைன்னு பார்த்தா சொல்லியிருப்பாங்க. ஸோ நான் விஜய்க்கு சப்போர்ட் பண்ண போகிறதும் இல்லை. இதுவும் பார்த்தா ரொம்பவும் வைரல் ஆகிடுச்சு. அதாவது பார்த்தீங்கன்னா விஜய் கூட நான் நிற்க போகிறேன்னு பார்த்தா சொன்னது பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வார்த்தையும் பார்த்தீங்கன்னா ரொம்பவும் வைரல் ஆகிடுச்சு. கரூரில் நடந்த அந்த 41 பேர் இறந்ததுக்கு பார்த்தீங்கன்னா இந்த உலகத்தில் இருக்கிற மக்கள், அதாவது பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கிற மக்கள் மோஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா யார் மேலே குற்றம் சொல்லியிருப்பாங்கன்னா டிவிக்கு ஒரு கட்சி தலைவர் இருக்க விஜய் அவர்கள் மேலே தான் பார்த்தீங்கன்னா குற்றத்தை சொல்லியிருப்பாங்க. ஏன்னா அவங்க வந்ததால் தான் இந்த ஒரு இன்சிடென்ட் நடந்து 41 பேர் பார்த்தா இறந்துருப்பாங்க. அதனால் என்னென்னா எல்லாரும் பார்த்தீங்கன்னா என்ன சொல்லிட்டாங்கன்னா விஜய் அவர்கள் மேலே தான் தப்புன்னு பார்த்தீங்கன்னா பல விஷயங்கள் பார்த்தீங்கன்னா பல தடவை பார்த்தீங்கன்னா நடந்திருக்கு. விஜய் அஜித் சினிமாவில் இருந்த பிறகு பார்த்தா 2 பேரும் பார்த்தீங்கன்னா ஒரு காம்படிட்டராக இருந்திருந்தாங்க. ஏன்னா 2 பேரும் பார்த்தீங்கன்னா ஒரு போட்டியாளர், நீ நல்ல படத்தை கொடுக்குறியா மக்களுக்காக, மக்கள் எல்லாரும் சந்தோஷப்படுறாங்களா, இல்லை நான் நல்ல படத்தை கொடுக்குறேன்னு பார்த்தீங்கன்னா 2 பேரும் பார்த்தீங்கன்னா போட்டியாளராக பார்த்தா இருந்துக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ ஒருத்தவங்க படம் நடிகராக விட்டுட்டு பார்த்தா அரசியல் முழுக்க பார்த்தா அரசியல்வாதியை பார்த்தா மாறப்போறோம்னு சொல்லிக்கிட்டு வராங்க. அதுக்கப்புறம் என்ன, அஜித் சொன்ன கருத்தால் பார்த்தா விஜய்க்கு சப்போர்ட்டிவாக நிற்கிறாருன்னு பார்த்தா இன்னொரு பக்கத்தில் விமர்சனம் எழுந்து. இப்போ மோஸ்ட்டாக இருக்கிற இளைஞர்கள் எல்லாரும் என்ன பண்ணிட்டாங்கன்னா அவங்கக்கிட்ட பார்த்தா ஸ்மார்ட் ஃபோன் இருக்கிறதால என்ன எதுவுமே தெரியாமல் பார்த்தீங்கன்னா அவங்கக்கிட்ட இந்த ஒரு விஷயம் கிடைக்குதா, அஜித் அவர்கள் விஜய் அவர்களுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்களா, இது தெரிஞ்ச உடனே பார்த்தா இதை ஒரு ஸ்டோரியாக எடுத்து இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், யூடியூப் இந்த மாதிரி பல சோஷியல் மீடியாவில் பார்த்தா ஷேர் பண்ணுறதால இந்த மாதிரி பேசிக்கிட்டு வராங்க. அவங்களுக்கு ஒரு கண்டென்ட்டாக பார்த்தா இது பார்க்குறாங்க. பின்னாடி அவங்க விளைவிக்க போகிற விளைவு என்னன்னு தெரியாமல் பார்த்தா பேசிடுறாங்கன்னு அஜித் அவர்கள் சொல்லியிருப்பார். எல்லா கதையும் பார்த்தா என்னால் ஏற்க முடியாது. நான் யாருக்கும் எதிர்மறையாகவும் நிற்கலை, நான் நேர்மறையான என்னுள்ள இருக்கிற எண்ணங்களை மட்டும்தான் சொல்ல விரும்பணும்னு பார்த்தா சொல்லியிருப்பார். இப்போலாம் ரீசெண்டாக இந்த சினிமா ஃபேன்ஸாக இருக்காங்க பார்த்தீங்களா, இப்போ அவங்களுக்கு தான் இடையில் செம்ம போர் பார்த்தா நடந்துக்கிட்டு இருக்கு. ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா சினிமாவும் இருந்தது, இப்போ பார்த்தா விளையாட்டு, இப்போ பார்த்தா அரசியலாகவும் மாறிடுச்சு. ஒரு சில இன்ஃப்ளூயன்சர் பத்திரிக்கையாளர்கள் இவங்க எல்லாரும் பார்த்தா சினிமாவை பத்திரிக்கையாளராக பார்த்தா மாற்றிக்கிட்டு வராங்க. அரசியலையும் சினிமாவும் ஒன்றா சேர்த்துக்கிறதால பார்த்தா இப்போ பல விஷயங்கள் பார்த்தா நடந்துக்கிட்டு வருது. நான் சொன்ன நல்ல விஷயங்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல எண்ணங்களுடன் பார்த்தா நான் சொல்லியிருக்கேன். அது பார்த்தா சரியான மக்கள்கிட்ட பார்த்தா போய் சேர மாட்டுது. ஏன்னா இதை பார்த்தீங்கன்னா நிறைய பேர் போகிறதுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா மாற்றி பேசிட்டு இந்த மாதிரி முடிச்சு விட்டுறாங்க. ஒரு பக்கத்தில் அஜித் அவர்கள் விஜய்க்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு பேசிட்டு வராங்கன்னு நினச்சாக்கா இன்னொரு பக்கத்தில் பார்த்தா விஜய்க்கும் அஜித்துக்கும் பார்த்தா மோதல் நடக்க போகுதுன்னு பார்த்தா சொல்லிக்கிட்டு வராங்க. இந்த 2026 நடக்க போகிற சட்டமன்ற தேர்தலில் அஜித் அவர்கள் ரொம்பவுமே பார்த்தா கிளவராக பார்த்தா சொல்லியிருக்காங்க. அதாவது என்னென்னா, நான் எப்போதுமே பார்த்தா விஜய் அவர்களுக்கு
எதிரானவன் நான் இல்லை. ஸோ நான் என்றைக்குமே பார்த்தீங்கன்னா ஸோ அவங்களுக்கு நல்லதை மட்டும் தான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஸோ நான் என்றைக்குமே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு நெகட்டிவாக பேசுனதும் இல்லை, நெகட்டிவாக நினச்சது கூட இல்லைன்னு பார்த்தா சொல்லியிருப்பாரு. அகெயின் அஜித் அவர்கள் சொல்கிற விஷயங்கள் என்னென்னா, ஸோ அவங்களுடைய படம் ரிலீஸ் ஆகுதுன்னா அப்போ எதனா ஒரு போஸ்ட் மாதிரி போடுவாங்க. ஸோ முதல்ல பார்த்தா உங்களுடைய குடும்பத்தை பாருங்கள். என்னுடைய படத்துக்கெலாம் பார்த்தா மோஸ்ட்டாக எந்த ஒரு எக்ஸ்பென்சிவான இதுவும் பார்த்தா செலவும் வைக்காதுங்க. அதாவது பார்த்தா நார்மலாக படத்தை பார்க்குறீங்களா, என்ஜாய் பண்ணுறீங்களா, அது போதும். உங்களுடைய குடும்பத்தை பாருங்கள், உங்களுடைய ஃபேமிலியை பாருங்கள். உங்கள் ஃபேமிலியை பார்த்தா சந்தோஷமாக வச்சுக்கோங்க. எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லாமல் பார்த்தா உங்களுடைய ஃபேமிலியை பார்த்தா ரன் பண்ணுங்கன்னு எப்போயுமே சொல்கிற விஷயங்கள் யாருன்னு கேட்டிங்கன்னா அஜித் குமார் அவர்களே. என்னுடைய படத்தை நீங்கள் பார்க்கணும், நான் பார்த்தீங்கன்னா எப்பயுமே பார்த்தா அடம் பிடிக்க மாட்டேன். அதாவது பார்த்தா இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண மாட்டேன். ஸோ உங்களுக்கு பிடிச்சா வந்து பாருங்கள், இல்லைன்னா நீங்கள் பார்க்க வேணாம். உங்களுடைய ஆதரவால் தான் நான் இந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா வந்திருக்கேன். அதனால் என்னால் இனிமேல் இந்த மாதிரி பிரச்சனைகளை தவிர்ப்பது கொஞ்சம் நல்லதாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அவங்களே பேசியிருப்பாங்க. விஜய் அவர்களுக்கும் அஜித் அவர்களுக்கும் பார்த்தீங்கன்னா ஸோ சினிமாவை பொறுத்தவரைக்கும் தான் போட்டி இருந்ததே கண்டி. ஸோ அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அரசியல் ரீதியாக எந்த ஒரு போட்டியும் பார்த்தா இல்லைன்னு பார்த்தீங்கன்னா இப்போது விஜய் அஜித் அவர்களை எதிர்ப்பாக இருந்துக்கிட்ட ரசிகர்களாக இருந்தாலும் சரி, ஸோ அவங்கள பிடிக்காத யாராவது இருந்தாலும் சரி, அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா வாயை மூடுற விதமாக பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பதிலை பார்த்தீங்கன்னா அஜித் அவர்கள் சொல்லியிருக்காங்க. ஸோ இதனால் என்ன நடந்ததுன்னா அஜித் ரசிகர்களாக இருந்தாலும் சரி, விஜய் ரசிகர்களாக இருந்தாலும் சரி, இப்போ பார்த்தீங்கன்னா ஒன்றா சேர்ந்ததாக பார்த்தீங்கன்னா ஒரு மகிழ்ச்சியான நியூஸ் பார்த்தா வந்திருக்கு. அது மட்டும் இல்லை, அஜித் அவர்களுக்கு எதனா ஒன்று ஆச்சுன்னா இருந்தாலும் சரி, ஸோ அவங்கள யாருன்னா மிஸ்யூஸ் பண்ணாலும் சரி, ஸோ விஜய் ரசிகராக இருக்கிற அவங்களுடைய தொண்டர்களாக இருக்கிற நாங்கள் பார்த்தா அஜித் அவர்களுக்கு சப்போர்ட்டாக பார்த்தா நிற்போம்னு சொல்லியிருக்காங்க. இந்த வீடியோவில் சொன்ன விஷயங்கள் எல்லாம் வச்சு அரசியலாக மாற்ற வேணாம். இந்த ஒரு வீடியோ பிடிச்சா லைக்கை கொடுத்துட்டு ஷேர் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.